சொந்த பையனே அவங்க அம்மாவுக்கு 2வதா ஒரு கல்யாணம் பண்ணி வச்ச கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வெறும் கதை மட்டும் இல்ல, உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். ஸோ இந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு நல்ல திரைப்படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்தியன் சினிமாவில் வந்த விமன் சென்ட்ரிக்கான பயோபிக் பற்றின லிஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம இன்டர்வல் முறுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு பயோபிக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜேர்னரில் நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய படங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுறேன். ஸோ நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு 2 குழந்தைகளை பெற்ற ஒரு தாயானதுக்கு அப்புறமா ரொம்பவே இளம் வயதில் தன்னோட கணவரை இழக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தன்னோட குழந்தைகளுக்காகவே வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிற அவங்களுக்கு ஒரு கட்டத்தில் தனக்கும் ஒரு துணை வேணும் அப்படின்றது தோண ஆரம்பிக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சவங்க அவங்களோட முடிவுக்கு அந்த டெசிஷனை எடுக்காமல் தன்னோட குழந்தைகளை கேட்டு அதை எடுக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு அதில் விருப்பம் இல்லாததால் அவங்களுக்காக மட்டுமே இனி தன்னோட வாழ்க்கையை வாழ போகிறதா ஒரு முடிவெடுத்து அந்த வாழ்க்கையை தொடர்றாங்க. ஸோ இப்படியே காலம் போகுது. ஒரு சிங்கிள் மதராக அவங்க நிறைய டிஃபிகல்ட்டிஸையும் நிறைய ஹியூமிலேஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்களோட பசங்க தன்னோட அம்மாவுக்கும் ஒரு துணை தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு விருப்பமான ஒரு துணையோட அவங்கள சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ இந்த கதையை ரொம்பவே உணர்வு பூர்வமாகவும் ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டராகவும் சொல்லியிருக்கிற படம் தான் 100 சாமி. டைரக்டர் சசியோட டைரக்ஷனில் தேட்டரில் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்ற இந்த படம் இப்போ நம்ம ஜி5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு சசியோட டைரக்ஷனில் வந்த பூ, சொல்லாமலை இந்த மாதிரியான படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அப்போ கட்டாயம் இந்த படமும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ மறக்காமல் இந்த வீக்கெண்டில் இந்த படத்தை நம்ம ஜி5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.